வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம். வணக்கம் சார். இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் பெருவாரியான ஆதரவை கொடுத்திருந்தாலும் கூட உடனடியாக ஆட்சி அமைக்க முடியாது, வெளியிலிருந்து ஆதரவு தேவை என்கிற ஒரு சூழல். இன்னொரு புறம் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடையாது, இனிமேல் நீங்கள் நினைத்ததை செய்ய முடியாது என்று மக்கள் ஒரு செக் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவர்கள் இருவரும் என்ன செய்ய போகிறார்கள் என ஒரு சஸ்பென்ஸ். இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி என்ன செய்து கொண்டிருக்கிறது, என்ன மனநிலையில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய எக்ஸ் தளத்தில் உங்களுடைய பதிவை பார்த்து விட்டுதான் வருகிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, அதாவது இன்னைக்கு ஒரு இந்த தேர்தலுடைய முடிவுகள்ல இந்தியா கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஒரு பல்வேறு கோணங்களிலே பார்க்கின்ற போது இந்த தீர்ப்பு இந்தியா கூட்டணிக்கும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மாரல் விக்டரி என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த வெற்றியை பொறுத்தவரை எண்ணிக்கையில் பார்க்கக்கூடாது. இந்த வெற்றியை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருந்த பல்வேறு தரப்பு மக்களுக்கு ஒரு மனதிலே இருந்த ஒரு அச்ச உணர்வு இன்று நீங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்டிலே உள்ள சிறுபான்மை மக்கள், ஹிந்தி பேசாத மாநிலங்கள், மாநில உரிமைகளை பற்றி அதிகமாக கேட்டவர்கள், சிந்தித்தவர்கள், எதிர்கால ஜனநாயகத்தினுடைய அரசியல் அமைப்புகளினுடைய செயல்பாடுகளை பற்றி கவலைப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை பார்த்த உடனே ஓரளவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், அதாவது ஒரு பெரிய இமினன்ட் டேஞ்சர், அதாவது ஒரு பேராபத்து நீங்கி விட்டது. ஏன்னா கடந்த தேர்தலின் போது கடைசி நாட்கள்ல நம்முடைய பிரதமர் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சாதாரண சராசரி வாக்காளர்களை பயமுறுத்துவதாகவே அமைந்தது. அதிலும் குறிப்பாக சில அரசியல் கட்சிகளை சொல்லி இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் முடிந்த உடனே சிறைச்சாலைகளில் அடைக்கப்படுவார்கள் என்று பகிரங்கமாகவே பேசினார். 6 மாதத்திற்குள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள், என்ன செய்வது என்று நான் முடிவு செய்து விட்டேன். அதாவது ஒரு கேபினெட் வைத்து அது செய்ய வேண்டிய நடவடிக்கை ஒரு பாராளுமன்றத்திற்கு பொறுப்பாக இருக்க வேண்டிய பிரதமர் மாதிரி அவர் பேசல. ஒரு சர்வதிகாரி அதிகாரம் கிடைத்த உடனே என்ன செய்ய முடியும் என்பதை போன்ற ஒரு தொனியிலே அவர் பேசிய காரணத்தினால் பல்வேறு தரப்பு மக்களும் அச்சமுற்றிருந்த சூழ்நிலையில அந்த மோடி அவர்களுடைய அந்த ஒரு தன் முனைப்பு தடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு வெற்றி என்றே நான் கருதுகிறேன். இனிமேல் அவர் நினைத்ததெல்லாம் அவர் செய்ய முடியாது. அவர் நினைத்த ஒரே நாடு ஒரே தேர்தல், இப்போ பாராளுமன்றத்தினுடைய காம்போசிஷனை மாற்றிவிட்டு உடனே டீலிமிட்டேஷனை கொண்டு இந்தி பேசாத மாநிலங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் பாராளுமன்றத்திலே குறைத்து விட்டு அந்த ஹார்ட்லேண்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த பாஜக செல்வாக்கோடு இருக்கிற மாநிலங்களிலே உள்ள எண்ணிக்கை அதிகப்படுத்தி பல்வேறு சூழ்நிலையில அந்த மாதிரி எடுத்ததெல்லாம் இன்னைக்கு மோடி அவர்களால் இனிமேல் அந்த முடிவை எடுக்க முடியாது என்பது ஒரு பெரிய வரவேற்படக்கூடிய அம்சம். 2வது, காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு ஒரு பல இடங்களில செல்வாக்கு இழந்திருந்த பல மாநிலங்கள்ல இன்னும் ஒரு நம்பிக்கை கீற்று துளி கூட ஆரம்பித்திருக்கிறது. கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தங்கள் 2-3 மாநிலங்கள்ல கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அழுத்தமாக செயல்பட்டு இருந்தா இன்னொரு 20 இடங்களை பிடித்திருப்பது என்பது சாத்தியம்தான். கர்நாடகா, பீகார் போன்ற மாநிலங்களிலே நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால சாதிக்க முடியவில்லை. அதே போல தெலுங்கானாலே கூட இன்னொரு 4-5 இடங்கள் பெற முடிந்திருந்தால் இதெல்லாம் ரொம்ப மிகவும் வசதியாக இருந்திருக்கும். பெரிய பாராட்டப்படக்கூடியவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அவர் இந்தியாவிலே தமிழகம் ஒரு தனித்தீவாக, அதாவது கொள்கை ரீதியாக எந்த சூழ்நிலையிலும் வலதுசாரி வர்ணாசிர தர்ம மதவாத அரசியலை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதிலே அவர் எவ்வளவு உறுதியாக இருந்தாரோ அந்த உறுதியை செயல்படுத்தக்கூடிய வகையில 40 இடங்களை வென்றெடுத்திருக்கிறார். அதிலும் பல நாடாளுமன்ற தொகுதிகளிலே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி மற்றும் தோழமை கட்சியினுடைய வேட்பாளர்களை கூட தன்னுடைய சொந்த கட்சியினுடைய வேட்பாளர் என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ஒவ்வொரு முக்கியமான கூறுகளை பற்றி கவலைப்பட்டு எங்கெல்லாம் சில சிரமங்கள் இருந்ததோ அதை உடனடியாக அதை நிவர்த்தி செய்து அவர் இந்த தேர்தலை வழிநடத்திய பாங்கு என்பது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியது. அந்த வகையிலே the credit goes to him.
இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த கள யதார்த்தத்துல வாட் பெஸ்ட் கேன் ஹேப்பன் டு டெமோக்ரஸி, டு சோசியல் ஜஸ்டிஸ், டு மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் என்பதை பற்றியெல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேணும். இப்ப இன்னைக்கு காலையில தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்தா சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் மோடி அவர்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதை போல தெரிகிறது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த காலங்களில மோடியால் பல முறை அவமானப்படுத்தப்பட்டார். அவரை ஒரு தன்னுடைய மாமனாரையே முதுகிலே குத்திய துரோகி என்று பகிரங்கமாக பேசியவர் தான் நம்முடைய பிரதமர். அதிலும் குறிப்பாக திரு ஜெகன் அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற போது ஒரு வார்த்தை கூட நம்முடைய பிரதமரோ நம்முடைய உள்துறை அமைச்சரோ அதை கண்டித்து அது தவறு என்று அவர்கள் சொன்னார்கள் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட அவமானங்களை எல்லாம் இதை போன்ற பல்வேறு கட்டங்களிலே சந்திரபாபு நாயுடு மோடி அவருடைய கைகளிலே அனுபவித்திருக்கிறார். அதனாலதான் கடந்த காலத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஆன்டி மோடி என்கிற அந்த சென்டிமெண்ட்ல அவர் ரொம்ப ஆதரவாக வேகமாக இருந்தார். ஆனா இன்னைக்கு இருக்கிற கள யதார்த்தம், இன்னைக்கு இருக்கிற அவருக்கு இருக்கிற உள்ளூர் அரசியல் நெருக்கடி, இதை போன்ற சூழ்நிலைகள், இதே போல நிதிஷ்குமாரும் ஒரு கட்டத்துல அவர் 2014 கொண்டு வந்தாரு, இவர் 2019 கொண்டு வந்தாரு. ஆனால் வரலாறு ஒரு மீண்டும் ட்ராஜடி ஆஃப் ஹிஸ்டரி அவர்கள் 2 பேரையும் அந்த இடத்துக்குள்ள கொண்டு உட்கார வைத்திருக்கிறது. ஆனா 2 பேருமே பெரிய அம்சம் என்னன்னா சிந்திக்க முடியும். ஆகவே அவர்கள் இருவரும் மாநில உரிமைகளை, ஒரு சின்ன குறுக்கீடு சார், மாநில உரிமைகளை பற்றி இருவருமே அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள், அதையொட்டிதான் அரசியல் செய்யக்கூடியவர்கள். இருவருமே பாத்தீங்கன்னா இந்துத்துவா கருத்தியலுக்கும் எதிரானவர்கள். இந்த 2 பொதுவான குணங்கள் இருவருக்கும் இருப்பதை ஒரு பக்கம் வைத்துக் கொள்வோம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா பிரதமராக மீண்டும் மோடி வர வேண்டும் என்பதில் உள்ளுக்குள்ள அவர்களுக்கு ஏற்பு இருக்கிறதா என்பதுதான் நமக்கு கேள்வி. அவர்கள் இருவருக்குமே உள்ளுக்குள்ள பிரதமர் ஆசை இருக்கிறது எனும் பொழுது முடிந்தவரை அதிகமாக அங்கு கேட்டு பார்ப்பது என்ற ஒரு நோக்கத்தில் அந்த என்டிஏ கூட்டத்திற்கு செல்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் நினைத்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் எனும் போது அவர்களின் அதிகபட்ச கோரிக்கையாக எது இருக்கும்னு நினைக்கிறீங்க? அங்கு கேட்டு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயம் அவர்களுக்கு ஆப்ஷன் பி இருக்கு. நீங்க தயாரா இருக்கீங்க? என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது நான் சந்திரபாபு நாயுடோட பல நேரங்கள்ல தனியா உட்கார்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு நிறைய முறை கிடைத்தது. அதாவது நாங்கள் தமாகவில் இருக்கின்ற போது சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் அன்னைக்கு இருந்த நம்முடைய தேவகவுடா அரசுக்கு அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக அவர் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சி அவர் தான் மேற்கொண்டிருந்தார். அப்போ தலைவர் மூப்பனார் அவர்களுடைய பிரதிநிதியாகவும் தமிழ் மாநில காங்கிரசுடைய பிரதிநிதியாகவும் அவரை ஆந்திரா பவனிலே சந்தித்து பல நேரம் உரையாடக்கூடிய வாய்ப்பு. அவருக்கு டெல்லி அரசியல் எப்படி நடக்கிறது என்பது நல்லா தெரியும். ஏற்கனவே டெல்லியில நடந்த கூட்டணி அரசுகளுக்கு என்ன எதிர்காலம் நெருக்கடி ஏற்பட்டது என்பதும் தெரியும். பாஜகவை போன்ற ஒரு கட்சியை 200க்கு அதிகமான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு சந்திரபாபு நாயுடை போல ஒரு தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவரை அந்த கட்சியும் அங்கே உள்ளவர்களும் பிரதமராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கல. ஏன்னா அவர்களுக்கு என்ன நடந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஒழிய ஒரு தென்னிந்தியரை கொண்டாந்து இவ்வளவு பேர் இருக்கின்ற போது பிரதமராக வைத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கல. அதே போல நிதிஷ்குமாரையும் அவங்க அவரை அவங்களுடைய தயவுல தான் அவர் பீகார்ல முதலமைச்சராக இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். இன்னைக்கு பாஜக ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டால் நிதிஷ்குமார் அங்க பிரதமர் முதலமைச்சராக இருக்க முடியாது. ஆகவே அவருடைய அவர் மோடியையோ அமித்ஷாவையோ அவர் ஒரு தட்டி கேட்டு உரிமைகளை கேட்கக்கூடிய இடத்துல நிதிஷ்குமார் இருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். ஆனா அதே நேரத்துல 2 பேருடைய அமித்ஷாவும் மோடியும் they are placed at the mercy of சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்ங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான நோக்கம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரபாபு நாயுடை அவர் என்ன கேட்கலாம்னா அவர் துணை பிரதமர் ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்னுடைய சொந்த கருத்து, நாட் அஸ் ஏ காங்கிரஸ் மேன். எனக்கு என்னன்னா, ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவினுடைய நிர்வாகத்துல தென்னிந்தியாவினுடைய ஒரு முக்கியமான தலைவருக்கு எந்த விதமான ஒரு ரோல் வழங்கப்படும். 10 ஆண்டுகளில் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வருவாய் தொகுப்புல முழுமையான வருவாய், நமக்கு கிடைத்த பல்வேறு நாடுகளில் வந்த முதலீடுகள், பல்வேறு சிறப்பு திட்டங்கள், இவைகளெல்லாம் மோடி அமித்ஷா எங்க கொண்டு போனாங்கன்னா முதல்ல குஜராத் தான்.
ஏன் குஜராத்துக்கு கொண்டு போறீங்கன்னு கேட்கறதுக்கு பாஜகவுல எந்த அமைச்சருக்கும் அதற்கான தைரியம் இல்லை, அதற்கான சக்தியும் இல்லை. அங்கிருந்து சிந்தி செதறியதுதான் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களுக்கும் போனதே ஒழிய தென்னிந்தியாவுக்கெல்லாம் பிரதமரோ அவருடைய ஏற்பாட்டில் வந்த முதலீடுகளோ எதுவுமே வரல. பெரிய திட்டங்கள், அதாவது ஒன்றிய அரசுல இருந்த நிதி தொகுப்பில் இருந்த நிதிகள் பெரும்பான்மையாக எங்கே செலவழித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு எந்த ஊர்ல தேர்தலுக்கு வெற்றிகரமான வருவதற்கான வாய்ப்புகள் இருந்ததோ, அதிலும் குறிப்பாக இந்த இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் தான் மிக அதிகமாக, அதிலும் உத்தரப்பிரதேசத்திலே மிக அதிகமாக செலவழித்தார்களே ஒழிய தமிழ்நாட்டை போன்ற, ஆந்திராவை போன்ற, கர்நாடகா, கேரளாவை போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு எல்லாமே நிதி சூழலில கேரளாலாம் சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இவர்களெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி கேரளாவில் ஒரு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அரசு, தமிழ்நாட்டில் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசு, தெலுங்கானாவில் ஒரு காங்கிரஸ் அரசு, கர்நாடகாவில் ஒரு காங்கிரஸ் அரசு, இப்போ ஆந்திராவில் ஒரு தெலுங்கு தேச அரசு. இது எல்லாமே ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ். இவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவினுடைய வரி தொகுப்புக்கு மிகப்பெரிய வரி பங்கீட்டை அளிக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் தான். முதலீடுகளோ, பிறகு ஒன்றிய தொகுப்புக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியிலிருந்து கஸ்டம்ஸ், எக்ஸைஸ், இன்கம் டாக்ஸ் என்ற எந்த வரி தொகுப்பை எடுத்துக்கொண்டாலும் மிக அதிகமாக வழங்குகின்ற இந்த மாநிலங்கள் அதற்கு பதிலாக 10 ஆண்டுகள் பெற முடியவில்லை. இப்ப அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடை போல ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், அவருக்கு நிறைய அனுபவம், அவருக்கு உலக முதலீடுகளை பற்றிய புரிதல் உண்டு, ஒன்றிய அரசு எப்படி நிர்வாக கோப்புகள் நகர்கின்றன என்பதை பற்றிய தெளிவு உண்டு, மூத்த அதிகாரிகளை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். யூ டைனமிக்ஸ் ஆஃப் பவர். அவரை போன்ற ஒருவர் ஒரு துணை பிரதமராக, உள்துறை அமைச்சராக அவர் உட்கார்வார், நம்பர் 2 அந்த இடத்தில் உட்கார்வார் என்று சொன்னால், அது தென் மாநிலங்கள் மக்களுக்கு இந்தியாவில் நம்மை சேர்ந்த, நம்முடைய நலனை பாதுகாக்கக்கூடிய, நமக்காக பேசக்கூடியவரும் ஒன்றிய அரசுல ஒரு வலுவான இடத்துல இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு கேபினெட் ஸ்டைல் ஆஃப் கேபினெட் சிஸ்டம் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நம்ம வெளியே பேசிட்டால் கூட, ஒன்றிய அரசை உண்மையிலேயே முடிவுகள் எடுக்கிறது 3-4 கமிட்டிஸ் தான். இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ், அந்த தேசிய பாதுகாப்புக்கான அந்த கமிட்டி, இதை போல ஒரு 4 கமிட்டி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய. அந்த இடத்துல தென்னிந்தியர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம மோடியும் அமித்ஷாவும் போனா ஒரு 2 அமைச்சர்கள் இருப்பாங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த காலத்துல நிதித்துறை அமைச்சராக அந்த பொறுப்பில் இருந்ததுனால இருந்தார் என்றால் கூட, அவரால் அமித்ஷாவையோ மோடியவோ இது எப்படி நியாயம் என்று கேட்கக்கூடிய இடத்துல அவர் ஒரு நாளும் இருந்ததில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையில இந்த 4 முதலமைச்சர்களுக்கு ஒரு தொடர்ந்து பேசுவதற்காக ஒரு இடையில சந்திரபாபு நாயுடை போன்ற ஒரு துணை பிரதமர் இருந்தார் என்று சொன்னால், ஒன்றிய அரசோடு பேசுவதற்கும் ஒன்றிய அரசு இவர்களோடு பேசுவதற்கும் ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். தென்னிந்திய மக்களுக்கு அதை மட்டுமா சொல்றீங்க? உள்துறை அமைச்சராகவும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்க வேண்டும்னு சொல்றீங்க. இது போன்ற செய்தியெல்லாம் கேட்டா அமித்ஷா என்ன ஆவார் என்று கூட தெரியல. ஏன்னா இந்த 10 ஆண்டு காலமாக மோடியும் அமித்ஷாவும் வைத்ததுதான் சட்டம் என்பதாகத்தான் இந்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. உங்களுடைய கருத்து போன்று பல கருத்துக்கள் வருமானால் நிச்சயமா அவங்க இந்த ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அதிகாரம் அவங்க கையில இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. இப்போ என்னன்னா, ஏற்கனவே அவங்க உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க, ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்க அவர்கள் இருவரையும் அணுகலாமே. இந்தியா தரப்பிலிருந்து என்ன மாதிரியான, இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சரத்பவார் மூலமாக பேசுவதாக கேள்விப்படுகிறோம். என்ன பேசுறீங்க நீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்தியா கூட்டணி எனக்கு அதற்கு உடனடியாக அவரு பேசி விடுவாரான்னு தெரியல. ஏன்னா அவங்களால இந்த நம்பர் இல்லாட்டதுல கூட நிதிஷ்குமார் தனியா அவர் சந்திரபாபு நாயுடிடமிருந்து அவரை தனிமைப்படுத்தி விட்டு, அவருக்கு இன்னும் வேற சில நம்பர்கள் எங்கேயாவது இருந்தா அதையெல்லாம் சேர்த்து பார்ப்பாங்க. ஜெகன்ட்ட ஒரு 4 MP இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை போல வேற எங்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்துட்டு சந்திரபாபு நாயுட காம்பன்சேட் பண்றதுக்கு பார்ப்போம். சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அது உடனடியாக விட்டு வந்துடுவார் என்று நான் நினைக்கல. அப்படி உருவாக்குகிற அரசாங்கத்தை செயல்பட விடுவாங்களா, அனுமதிப்பாங்களாங்கிறதும் எனக்கு புரியல.
அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆந்திராவில் வந்து அவருடைய மகன் வந்து ஏற்கனவே அரசியல் இருக்கிறாரு, அவரோடு சேர்ந்து கட்சி வேலைகளை நடத்தியிருக்கிறாரு, அரசாங்க நிர்வாகத்தை பார்த்திருக்கிறாரு. ஸோ அவரை நம்பிக்கைக்குரியவராக அங்கே முதலமைச்சராக்கி விட்டு இவர் இங்க வந்து உட்கார்ந்து நிதிஷ்குமாரை போன்றவர்கள் கூட ஒரு வலுவான துறை. நான் என்ன சொல்றேன், பொதுவா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேரும் இங்க இருந்து அங்க போகிறேன்னு வைத்துக்கொள்ளும். அவங்க முதலமைச்சராகவே தொடர்றாரு என்று சொன்னால் அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து போர்ட்போலியோஸ். அவங்க எல்லாம் வந்து எல்லாருமே லைட் வெயிட்ஸா தான் இருப்பாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கிளவுட் உள்ள ஆளா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. யாரும் வந்து ஒரு 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 கமாண்டிங் ரெஸ்பெக்ட் உள்ளது. அவங்க ஏதோ ஒரு சிவில் ஏவியேஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாங்க, ஐடி மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. இதை போன்ற துறைகளை கொடுத்து விட்டு அந்த முக்கியமான அந்த பிளம்ப் போஸ்டிங்ஸை பூரா அவங்களே வைத்துக் கொள்வார்கள். அதிலும் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்குள்ளே வந்து ஒரு சில சலசலப்புகள் தான் வருவதாகத்தான் தெரிகிறது. அதாவது 1 and 2 பொசிஷன் வந்து குஜராத்துக்கு மட்டுமே கொடுக்கணுமா? இப்போ சௌஹான் தான் வந்து மத்திய பிரதேசல வந்து ஒரு 7.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறார். நிதின் கட்கரிக்கு வந்து ஒட்டுமொத்த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் கூட கொடுக்கல, வெறும் ரோட்ஸ் மட்டும் கொடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களும் முன்னால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தவர், நாக்பூர்ல RSS அமைப்புக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். இன்னும் ஒருபடி என்ன அதிகமாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், RSS இயக்கமே வந்து ஒரு தலைமை மாற்றம் வந்தால் என்ன அதை பற்றி சிந்திப்பதாக கூட சொல்லுகிறார்கள். ஒரு மாற்று தலைவர் இன்னொருவரை உருவாக்க முடியுமா என்று பரிசீலிப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் வருமா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அரசியல் ரீதியாக நான் வந்து ஐ டோன்ட் ஸ்பீக் அஸ் ஏ காங்கிரஸ்மேன். ஒரு இன்னும் 5 வருஷத்துல ஒரு அடுத்த 5 ஆண்டுகள் இந்த அரசு தான் இருக்கும் என்று சொன்னால் இன்னும் தொடர்ந்து தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாதே என்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதனால நிச்சயமா இதுல இன்னொரு கோணம் ஒன்று இருக்கிறது. இது போன்ற பெரும்பான்மை இல்லாத பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் வெளியிலிருந்து ஆதரவு எனும்போது இந்த ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கருத்தியல் ரீதியாக ஒத்த கருத்து இல்லாதவர்கள் அந்த ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு ஆட்சிகள் கவிழ்ந்த வரலாறு எல்லாம் இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் எப்படி நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருக்கிறது. இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி என்ன மனநிலையோடு இருக்கிறது. நீங்க இந்த தேர்தல் முடிவே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த 10 ஆண்டு மோடி ஆட்சிக்கு எதிராக நிறைய பேர் வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. அதனால உங்களுடைய கூட்டணிக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. ஒரு பலமான எதிர்கட்சியாகவோ இல்ல தேவைப்படும் போது ஆளுங்கட்சியாக மாறவோ கூடிய ஒரு சூழல் ஒரு மனநிலை இருக்கிறதா இந்தியா கூட்டணிக்கு? நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு டெல்லியில் என்ன அடிப்படையில் கூட்டம் நடக்க போகிறது? உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா சார்? இந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள். அதாவது when you go for dinner with the devil you should have a long spoon என்று சொல்வார். நீங்க வந்து என்டிஏ எதிர உட்கார்ந்து அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு அவர்களோடு வந்து பிசினஸ் பண்ணுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அவர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னா உங்க இந்தியா கூட்டணி எப்படி உடைக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருப்பார். அதுல எங்கெல்லாம் பலவீனமான இடங்கள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பார். இப்ப கூட நேற்று கூட வாதத்துல கூட சொல்றாங்க, ஏன் சரத்பவாரை வந்து திரும்ப நாங்க கூப்பிட்டா வரமாட்டாரா? அவர் வந்து உத்தவ் தாக்கரே வந்து மீண்டும் முதலமைச்சராக ஆக்குகிறோம், மீண்டும் வந்து சரத்பவாரை வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து வேளாண்மை துறை அமைச்சராக மீண்டும் ஆக்குகிறோம் அப்படின்லாம் சொன்னா வராம எங்க போயிடுவாங்க? இதை போன்ற வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. அதுல ஒரு சவால் விடுகிறார், இன்னைக்குதான் நாங்க வந்து ஒரு 6 மாதம் பொறுங்க will become absolute majority அப்படி என்று பேசக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கிறது. அதனால அவங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி வந்து தன்னுடைய உறுப்பினர்களை சேதமின்றி பார்த்துக் கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த இந்தியா கூட்டணி வந்து வலுவாக வைத்திருந்தால்தான் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இந்தியா கூட்டணியில வந்து ஒரு செக்ஷனை ஏதாவது ஒரு செக்ஷனை உடைச்சிட்டா கூட அந்த இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப பலவீனமாக காட்சியளிக்கும். அதற்கு பிறகு ஒரு செங்கலை உருவின பிறகு அடுத்த செங்கலை உருவுறது ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஈஸி இல்லை. இதை போன்ற வேலைகளில் அவர்கள் நிபுணர்கள், அமித்ஷாவோ அல்லது மோடி அவர்களோ, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கின்றவர்களோ, ஏற்கனவே வந்து பிரதமர் வந்து அலுவலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பல ஓய்வு பெற்ற அதிகாரிகளோ இதை போன்ற வேலைகளில் பெரிய நிபுணத்துவம் வாங்கிட்டோம். ஆகவே அவங்க இதை எப்படிலாம் செய்யறது, எங்கெல்லாம் வந்து எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்ப்பாங்க. சோ இந்தியா கூட்டணி கட்சி கவனமாக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி வட மாநிலங்களில
மீண்டும் தன்னுடைய செல்வாக்கை வளர்ப்பதற்கான சூழ்நிலையை வந்து அது உற்று பார்த்து தத்துவார்த்த ரீதியாக கட்சியினுடைய அடித்தளத்தை பலப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியில வந்து ஐடியாலஜிக்கல் ஓரியன்டட் யங் பீப்புள் வந்து அவங்களுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம், காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு, காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை இவற்றை பற்றி தெரியும். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த தேர்தல் வந்து ஒரு நல்ல இளைஞர்களை அடையாளப்படுத்தியிருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் வந்து ஒரு 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 ட்ரைட் அண்ட் டெஸ்ட் அண்ட் ப்ரூவ்டு லீடர்னு சொல்லுவார். அவர் எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்து பப்புன்னு சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி அதுக்காக வேண்டி ஒரு பெரிய பிஆர் எக்ஸசைஸை பண்ணி அவர் ராகுல் காந்தியை வச்சு அவர் என்ன வேணாலும் அவரால் ஒண்ணுமே ஒரு யூஸ்லெஸ் மேன்ங்கிற மாதிரிலாம் அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பார்த்தாங்க. ஆனா அவர் அதையெல்லாம் மீறி இந்த தேசத்தையே காலால் நடந்து மக்களோடு ஒரு பெரிய கனெக்ட் உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இளைய தலைவராக அறிமுகமாயிருக்கிறார். அத மாதிரி அவருடைய சகோதரி வந்து பிரியங்கா காந்தி, இது மாதிரி அகிலேஷ் யாதவ், அதே மாதிரி தேஜஸ்வி யாதவ், நீங்க வந்து மேற்கு வங்கத்துல வந்து அபிஷேக் பானர்ஜி, தமிழ்நாட்டுல வந்து உதயநிதி ஸ்டாலின், இவர்களெல்லாம் வந்து நல்ல இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலான யூனிட்டியும் இருக்கு. இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஒரு திராவிடன் ஐடியாலஜில அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு. அதை போல வந்து வருணாசிரம தர்மத்தினுடைய அடிப்படையில செயல்படக்கூடிய வலதுசாரி மதவாத பாசிசத்தை என்ன ஆனாலும் எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கிறார். அதே உணர்வு தான் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் விதைத்திருக்கிறார். கடந்த கால தேர்தல்கள்ல வந்து சமூக நீதி பேசப்படக்கூடிய பொருளா வட இந்தியாவில இல்லை. தமிழ்நாட்டுலதான் சுயமரியாதை சமூக நீதினு பேசினமே ஒழிய வட இந்தியாவில வந்து வேற மாதிரி தான் அரசியல் நடந்தது. இன்று சமூக நீதி களம் விரிந்திருக்கிறது. இந்த 5-6 இளைஞர்கள் வந்து தொடர்ந்து பாஜக விதைத்திருக்கிற அந்த விஷ வித்துக்களுடைய வேர்களை அறுக்க வேண்டும். ஆட்சி மாற்றம் வந்து ஒரு தேர்தல் மூலம் வந்தாலும் கூட அவர்கள் விதைத்து வைத்திருக்கிற விஷயங்கள் இருக்கிறது, நீதித்துறையில இருக்கிறது, இராணுவத்துல இருக்கிறது, தேர்தல் ஆணையத்துல இருக்கிறது, பாடத்திட்டங்களை உருவாக்குகிற அமைப்புகளிலே இருக்கிறது, அதிகாரிகள் மத்தியிலே வந்து இது பெரிய ஒரு ஊடுருவல் இருக்கிறது. இவற்றையெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் ஐடியாலஜிக்கலி ஓரியன்டட் பாலிட்டிக் அதை தயார் செய்ய வேண்டும். அதற்கு இந்த இளைஞர்கள் வந்து நிச்சயமாக பயன்படுத்தப்பட வேண்டும், பயன்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் உண்டு. அவர்களுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து கிடைக்க வேண்டிய இடங்கள் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஐடியாலஜிக்கலாகவும் சர்வீஸ் ஓரியன்டாகவும் இருந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஏழை எளிய மக்கள் மீது கரிசனம் கொண்ட ஒரு அமைப்புக்கு மக்கள் பிரதிநிதித்துவம் லோக்சபாவில் இல்லாம போவது வந்து அவங்களுக்கு லாஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து பாராளுமன்றத்துக்கே பெரிய லாஸ். ஆனா அங்க கொஞ்சம் இளைய தலைவர்கள் வர வேண்டும். அங்க வந்து இளைய தலைவர்களை வந்து அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். பொதுவாக மேற்கு வங்க மாநிலத்திலும் கேரளாவிலும் புதிய இளைஞர்கள் வர வேண்டும். இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்திருப்பதை போல ஒரு பிரிடாமினண்டா வந்து பார்த்த உடனே விசிபிளா இருக்கக்கூடிய யங் லீடர்ஷிப் அங்க இல்லையோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என் பார்வை சரியான பார்வையா தவறான பார்வையான்னு தெரியல. எனக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேல இருக்கிற அந்த கரிசனத்தினால்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை போன்ற ஒரு கொள்கை சார்ந்த இயக்கம் வந்து பலவீனப்பட்டு விடக்கூடாது. ஆகவே அதுவும் புறணமைக்கப்பட வேண்டும் என்பதும் இந்த தேர்தல் சொல்லுகிற செய்தியாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா இதையெல்லாம் தாண்டி ஒரு கோணம் இருக்கிறது. எந்த அளவுக்கு இதுல காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. நீங்க இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில பாத்தீங்கன்னா மாநில கட்சிகளை உடைப்பது, மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துவது, மாநில கட்சிகளை காணாமல் அடிப்பது என்று தெளிவாக ஒரு வேலையை வந்து பாஜக பார்த்திருக்கிறது. இன்றைக்கு அவர்களுடைய ஆட்சியே ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியாக இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு இந்தியா கூட்டணி இருக்குது. அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியை உடைத்து விடுவார்களோ, சிதைத்து விடுவார்களோ என்ற அச்சம் உங்களுக்கு இருப்பது போல உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் அந்த அச்சம் இருக்கும். இந்த ஆட்சி 13 நாட்களில் ஆட்சி கவிழ்ந்த வரலாறை எல்லாம் இந்தியா பார்த்திருக்கிறது. அதனால அவர்களை அந்த அச்ச உணர்விலேயே நினைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறதா? அந்த கூட்டணியை உடைத்து நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற இடத்திற்கெல்லாம் வருவீர்களா? காரணம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியாக இருந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு நல்லாட்சி வழங்க செய்வதை விட நீங்க ஆளுங்கட்சியாக மாறுவதற்கான முயற்சியும் செய்யலாம். 5 ஆண்டுகளில் எப்படி வந்து இந்தியா கூட்டணி இதை பார்க்க போகிறது? நீங்க அவர்களுடைய இடத்திலிருந்து சிந்தித்து ஏதாவது செய்வீர்களா? அந்த எதிர்பார்ப்போடு இருக்கலாமா மக்கள்? அதாவது முதல்ல வந்து இது வந்து ஒரு காட்டுக்குள்ள அகப்பட்ட சிங்கமும் மானும் மாதிரி தான்.
ஒவ்வொரு நாளும் மான் வேகமாக ஓடித்தான் ஆகணும் உயிர் பிழைப்பதற்காக. ஒவ்வொரு நாளும் சிங்கம் வந்து வேகமா ஓடித்தான் ஆகணும் ஒரு மானை பிடித்து இரையடித்து உண்பதற்காக. இதுதான் வந்து இன்னைக்கு இந்திய அரசியல்ல என்டிஏக்கும் இந்தியா கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிற போராட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து இன்னைக்கு அடிபட்ட புலி. அவர்கள் வந்து இன்னைக்கு அவர்கள் கையில வந்து இந்த பழைய அந்த ஆட்சியினுடைய மிச்சம் அது வந்து அந்த டாக்ஸிக் ரிமைன்ஸ். இதை வந்து இந்த டீடாக்சிஃபை பண்ணணுங்கிறது தான் முக்கியமான காரணம். அதுக்காக தான் ஏதாவது ஒரு வகை இருந்தால் கூட மோடியினுடைய மீண்டும் ஒரு பொறுப்பேற்பதை தடுக்க முடிந்தால் இந்தியா கூட்டணி தன்னுடைய எல்லா சக்தியை மீறி செய்து பார்க்கலாம். அவரை மீண்டும் பிரதமராக விடாமல் மோடி அமித்ஷா கூட்டணியை வந்து அதிகாரத்திலிருந்து தள்ளி வைப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் எடுக்கலாம். அது முடியாத வேளையில அதை வந்து அவர்களை எதிர்கொள்வதற்கு வந்து 24 மணி நேரமும் இந்த ஓட்ட பந்தயத்தை வந்து ஒரு நாள் கூட சோர்ந்து விடக்கூடாது. சோர்ந்து விட்ட அன்னைக்கு அடிபட்டு விடுவார். அதனால மீண்டும் இந்த தலைவர்கள் மத்தியில ஒரு நெருக்கம் வேணும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து ஒரு அருமையான கோரிக்கைகளை வந்து மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி இருக்கு. 1 லட்சம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்கிறது, அக்னிவீர் திட்டத்தை வந்து ரெகுலரைஸ் பண்ண வேண்டியது, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மாணவர்களுக்கான கடன் தள்ளுபடி, இதற்கான ஜாயிண்ட் ஆக்ஷனை வந்து இந்தியா கூட்டணி இப்பவுமே எடுக்கலாம். இதை செய்ய சொல்லி மோடியை வற்புறுத்தலாம். அதற்காக மக்கள் இயக்கத்தை நடத்தலாம். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சுற்றுப்பயணம் ஒற்றுமையாக சுற்றுப்பயணம் செய்து இதை போன்ற பிரச்சனைகளுக்கு மக்கள் ஆதரவை திரட்டி மக்கள் சக்தியை ஒருங்கிணைப்பதன் மூலமாக மோடி அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை தர முடியும். ஆகவே ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்தியா கூட்டணி இதை போன்ற செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்க ஆசை. நிச்சயமா பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியலை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் என்று நம்மால் சொல்ல முடியாது. இப்போது இருக்கக்கூடிய இந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இரு தரப்புக்குமே பல சாதக பாதகங்கள் இருக்கின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.